அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்பொழுது நாம் அடுத்த நிறமாக பார்க்க போகிறது நீல நிறம். நீல நிறம் என்பது நம்பிக்கை மற்றும் பொறுப்பின் நிறம் ஆகும். இது நேர்மையானது மற்றும் அமைதியானது ஆகும். இந்த நீல நிறம் மோதலை வெறுக்கிறது. நம் விஷயங்களை அதன் சொந்த வழியில் செய்ய விரும்புகிறது. வண்ணங்களில் இந்த நிறம் மிகவும் வித்தியாசமான ஒன்றாகும். நீல நிறத்தின் பயன்பாடுகள். நீல நிற வண்ணம் ஆளுமையை பிரதிபலிக்கும். ஆளுமை வண்ணம் நீல நிற கூடுதலை தகவல்களை நமக்கு வழங்கும். வலுவான நம்பகமான உறவுகளை உருவாக்குவதே விரும்புகிறது. நீலம் பழமைவாதம் மற்றும் யூகிக்கக்கூடியது. நீலம் என்பது ஏக்கம். இது கடந்த காலங்களில் வாழும் ஒரு வண்ணம். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உள்ள எல்லாவற்றையும் இந்த நிறம் கடந்த கால அனுபவங்களுடன் தொடர்புடையது. இந்த நீல நிறம் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைக்கிறது. நமது தேவைகளையும் விருப்பங்களையும் தொடர்பு கொள்வதற்கான திறனை மேம்படுத்துகிறது. நீல நிறத்தின் பிரதிநிதித்துவம், அதாவது தொடர்பு, அமைதி, நேர்மை, அதிகாரம், மதம், ஞானம். தொடர்பு. நீல நிறம் என்பது ஒருவருக்கொருவர் வாய்மொழி தொடர்பு மற்றும் சுய வெளிப்பாட்டுகளுடன் தொடர்புடையது. அமைதி. நீல நிறம் நமக்குள் அமைதியை தூண்டுகிறது, குறிப்பாக ஆழமான நிழல்கள். நேர்மை. நீல நிறம் என்பது உண்மையின் நிறம். அதிகாரம். இருண்ட நீல நிறமானது அதிக அதிகாரம் உடையது ஆகும். அடுத்து மதம். நீலம் என்பது பக்தி மற்றும் மதம் ஆய்வின் நிறம். ஞானம். நீலம் புத்தியின் ஞானத்தை மேம்படுத்துகிறது. நீலத்தின் விளைவுகள். கடினமானது, கணிக்கக்கூடியது, ஒழுங்குபடுத்துதல். அதில் கணிக்கக்கூடியது பார்க்க போகிறோம். நீலம் மனக்கிளர்ச்சி அல்லது தன்னிச்சையானது அல்ல. அது விரைந்து செல்வதை விரும்பவில்லை, மேலும் ஒரு திட்டத்திற்கு வேலை செய்ய வேண்டும். ஒழுங்குபடுத்துதல். நீல நிறத்திற்கு திசை மற்றும் ஒழுங்கு இருக்க வேண்டும். அசுத்தமும் கணிக்க முடியாத தன்மையும் அதை மூழ்கடிக்கும். அடுத்து நீல வண்ணமானது பழக்கத்தை விரும்புகிறது. இந்த நீல நிறம் மாற்றத்தை விரும்பவில்லை. ஒரு சிறந்த வழி இருந்தாலும் பிடிவாதமான விஷயங்களை அதை சொந்த வழியில் செய்யும் திறன் உடையது. நீல வண்ணத்தின் பிற வகைகள். வெளிர் நீலம், ஸ்கை ப்ளூ. வெளிர் நீலம், ஸ்கை ப்ளூ, அலர் ப்ளூ, அடர் நீலம். இத்துடன் இந்த நீலம் சம்பந்தமான வண்ணங்களும் பயன்களும் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.